தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்படி சமூக வலைதளங்களில் நம்ம எதையதோ பார்க்குறோம். நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, அரசியல் சார்ந்து நிறையா பார்க்குறோம். அதில் ஒரு சில தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலனளிக்குது, நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கு பயன்படுது. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்காமே நம்ம கடந்து போகிறோம். நாம் பார்க்குறத விட நம்ம பார்க்கலினாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளை அடுத்த தலைமுறையாவது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல நாம் ரொம்ப கருத்தாக இருக்கணும். அப்படி சில விஷயங்களை தான் நம்ம முத்தமிழ் முரசில் தொடர்ந்து நம்ம சமூகம் சார்ந்த சில வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த வரிசையில் தான் இன்னைக்கு வாங்காரி மாத்தாய் அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த வாங்காரி மாத்தாய் அப்படின்னா, இவங்க கென்யாவை சேர்ந்தவங்க. அப்படி என்ன இவங்க பெருசாக சாதிச்சுட்டாங்க அப்படின்னா, 2004 நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவிற்கு இவங்களுடைய மேலாண்மை, இவர்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருந்திருக்குது அப்படிங்கிறதா. ஏன்னா சாதாரணமா இன்னைக்கு பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, தாதே சாஹிப் பால்கே விருது, இப்படி எண்ணற்ற விருதுகளை வாங்கிக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை. வாங்கிக்கிற மாதிரி இந்த நோபல் பரிசு அவ்வளவு சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் 2004 இந்த வாங்காரி மாதாய் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் முதல் முறையா நோபல் பரிசு வாங்கினாங்கன்னா அது இவங்க தான். அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்ச சாதனை என்ன, எதற்காக இந்த நோபல் பரிசு அப்படின்னா, இவங்க படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க. இவங்களுடைய பிறப்பிடம் கென்யா. கென்யால இருந்து படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு போயிட்டு தன்னுடைய படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு பார்க்குறப்ப, அதுவும் குறிப்பா தன்னுடைய ஊரை அவர் பார்க்குறப்ப மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மரம் செடி கொடிகள் மொத்தமா இல்லை. பூரா ஒரு 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 தேசமே அழிவுற்ற நிலையில அந்த ஊரை அவங்க பார்க்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, அங்க உள்ளவங்க விறகுக்கு கூட மரம் எடுக்கணும்னா பல கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறாங்க. குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு பல கிலோமீட்டர் போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல இல்லை. இது நல்ல செழிப்பாக இருந்த பகுதி. இவர் வெளிநாடுகளை போய் படிச்சுட்டு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, வீழ்ச்சியின் மாற்றத்தை பார்க்கிறாரு இந்த அம்மா வாங்காரி மாத்தாய் அவங்க. அதனால அவங்க அப்படியே பார்த்துட்டு, நம்மளும் அதே மாதிரி இருந்தோம், இல்லைன்னா வெளிநாட்டில் படித்தோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க நிற்கல. இதைத்தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். நமக்கு எதுக்கு இது? யாராவது எப்படியோ எடுத்துட்டு போறாங்க, எங்க இருந்தோ தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போறாங்க. மரம் போனா என்ன, செடி போனா என்ன, காடு போனா என்ன, நீர்நிலை கெட்டா என்ன, நிலத்தடி நீர் போனா என்ன, மழை வராம இருந்தா என்ன அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் வாங்காரி மாத்தாய் அப்படி செய்யல. மாறாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மரங்களை நடுவோம் அப்படிங்கிற ஒரு உயரிய கொள்கையை கையில வச்சுட்டு மர நடுகை இயக்கம் அப்படின்னே ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. எது? மரத்தை நடுவதற்காகவே ஒரு இயக்கம். நாம இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, கொள்ளையடிக்கிறதுக்கு, கணக்கு காட்டுறதுக்கு, ஆடிட்டிங்க்கு. இது மாதிரி பல இயக்கங்கள் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு, என்னென்னமோ நாட்டில். ஆனால் மர நடுகை இயக்கம் ஒன்று வச்சு 1977 கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதன் மூலியமா என்னதான் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, 40 மில்லியன் மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க. அதுதான் முக்கியம். எல்லாரும் நடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா லயன்ஸ் கிளப்னுவாங்க, ரோட்டரி கிளப்னுவாங்க, பல அரசியல் கட்சிகள்னுவாங்க, பல இயக்கங்கள்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நடுவாங்க. ஆனா அதை வளர்த்தாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னா உடனே அன்னைக்கு ஒரு 100 மரம் நடுறது, ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு 1000 மரம் நடுறது, நடுவீங்க, வளர்த்தீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் வாங்காரி மாத்தாய் அவர்கள் 40 மில்லியன் மரங்களை வளர்த்திருக்கிறாங்க. இதற்காகத்தான் அவருக்கு 2004 நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. மரம் தானே வளர்த்தாங்க, அதுக்கு நோபல் பரிசானா எப்பயும் நடக்கிறது தான். உலகத்தில் எந்த நாட்டிலையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி வாங்காரி மாத்தாயும் அந்த அரச நெருக்கடிக்கு ஆளானாங்க. கைதுகள், பல கைதுகள் ஆயிருக்கிறாங்க, மிரட்டல் வந்திருக்கு, தாக்குதலுக்கு உட்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி செஞ்சாங்க பாருங்க. அதற்காகத்தான் அந்த 2004 நோபல் பரிசு. அப்ப நம்ம நாட்டில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம நாட்டில் இந்த மரம் நடுவது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒன்று தோணும். அதுக்கு முன்னால இந்த இடத்துல அப்துல் கலாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். ஒரு பெரிய விஞ்ஞானி, 5 ஆண்டுகள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் அப்படியே போயிடலங்கிறது நமக்கு தெரியும். நிறைய மாணவர்கள், மாணவியர்கள்ட்ட, கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை அவர் ஏற்படுத்தினார். பல்வேறு துறைகளில் ஏற்படுத்தினாலும் இந்த மரம் நடுறதை பற்றி ரொம்ப ஆழமாக சொன்னார். ஒரு மனிதன் குறைந்தது
5 மரமாவது நடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சுற்றுச்சூழல் உலக புள்ளியியல் விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு 7லிருந்து 10 மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அதுதான் நச்சு காற்றான கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துட்டு உயிர் மூச்சு காற்றை வெளியிடுது. நச்சு காற்றை இழுக்கிறது ஒரு பக்கம், இந்த உயிர் மூச்சு காற்றை வெளியிடுவது அதனுடைய இயல்பு. இதற்கெல்லாம் மேலாக இந்த மரங்கள் நிலத்தடி நீரை காக்குது. மழைகள் வருவதற்கு, மழை பொழிவுக்கு இது மிகப்பெரிய அளவில் செயல்படுது. அப்படிங்கிறதுனால தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மனிதன் 5 மரங்களையாவது நடணும் அப்படின்னார். அதை வழிமொழிஞ்சு தான் நகைச்சுவை நடிகர் விவேக் கூட கிரீன் கலாம் அப்படின்னு சொல்லி 2010 எப்படி இவங்க வந்து கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்காரி மாத்தாய் ஆரம்பிச்சாங்களோ, அது மாதிரி அப்துல் கலாமினுடைய அந்த அறிவுரையை கேட்டு நகைச்சுவை நடிகர் விவேக் வந்து கிரீன் கலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு 33 லட்சம் மரங்களை நட்டார். அவருடைய இலக்கு வந்து 1 கோடி மரம் நடணுங்கிறது தான் அவருடைய இலக்கு. அப்துல் கலாம் சொல்லியிருந்தார் அவர்கிட்ட, நீங்க ஒரு 10 லட்சம் மரம் நட்டுட்டீங்கன்னா உங்களுடைய நிகழ்ச்சிக்கு, ஒரு நிகழ்வுக்கு நான் வர்றேன் அப்படின்னு. 33 லட்சம் மரங்களை நட்ட பிறகு கலாம் அவர்கள் கடலூர்ல நடந்த ஒரு நிகழ்வுக்காக வந்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு வரும்போது கலாம் நட்ட மரங்கள் 13 லட்சம். சொன்ன மாதிரியே செஞ்சார். மொத்தத்தில் விவேக்கால் நடப்பட்ட மரங்கள் 33. 10 லட்சம் நட்டுட்டா வருவேன்னு சொன்னதுல எந்த வார்த்தையும் மாறாம சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி அப்துல் கலாம் கடலூர்ல நடந்ததுல 13 லட்சம் மரங்களை அவர் நட்ட உடனேயுமே வந்துட்டார். அதுவும் எப்படி ஒரே வருஷத்துல நட்டிருக்கார். அதான் இந்த நிகழ்வுக்கு அப்துல் கலாம் வந்துட்டு போனார்னா அப்ப எந்த அளவிற்கு மரம் நடக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தானங்க. உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் இருக்கும், பாலச்சந்தருடைய படம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தர் வயசானவர் தினமும் பார்த்தீங்கன்னா மரம் நட்டுக்கிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், இந்த மரங்கள்லாம் என் பிள்ளைகள் மாதிரி, எப்படி நம்ம குழந்தைங்களை பெற்று போடுறோமோ அது மாதிரி இந்த மரங்களை நட்டு அந்த மரங்களை வளர்ந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை பெருசாக வளர்ந்து நிற்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி வருமோ அதை விட மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி வருங்கிறது அந்த படத்தில் ஒரு உட்கருவா வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்படி இந்த மரங்கள் சாதாரண விஷயம்தான், ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அதை நம்ம மனம் ஏற்கணும், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரணும். இன்னைக்கு நாம இருக்கோம், நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் தலை தோங்கி வளரணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது தான். இன்னைக்கு உலகத்திலேயே அதிக மரங்களை கொண்ட நாடு எது அப்படின்னா ரஷ்யா. கிட்டத்தட்ட 642 பில்லியன் மரங்களை வச்சிருக்குது. அவங்களுடைய நிலப்பரப்புல 45% மரங்களால் வச்சிருக்கிறாங்க ரஷ்யா. இருக்கிறதுலேயே 0% காடுகள், மரங்களை வளர்க்காத நாடு அப்படின்னா கத்தார், மொனாக்கோ, நாரோ, இந்த நாடுகள் தான் 0%. அப்ப உங்களுக்கு ஒரு 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 கணிப்பு வரும். அப்ப இந்தியாவில் அப்படின்னு ஒன்று வரும். இந்தியா எப்பயும் போலதான், குறைந்தது வந்து 7லிருந்து 10 மரங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அது இருக்குதா அப்படின்னா இல்லை. இருக்கிறதுலே குறைவான மரங்கள் இருக்கிறது ராஜஸ்தான்லையும் லடாக்லையும் தான். அப்படினாலுமே இந்தியாவிற்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை மரங்கள் தேவையோ அது இருக்குதா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு நிறைய வந்து புவி வெப்பமாதலை பத்தி நம்ம பேசுறோம். பேசிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஒன்றும் கடை வாங்க வேண்டியதில்லை, இதுக்கு பெரிய பொருளாதாரத்தை இழக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மரம் வச்சால் கூட எங்க போயிரும் பாருங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம், ஆனால் கடந்து போயிடுறோம். இந்த விஷயத்தையாவது நாம் ரொம்ப எளிய விஷயம்தான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கை வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ இருந்தோம், செத்தோம்னு இருக்காம மிகப்பெரிய அளவில் வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நாம் மனிதனாக இறக்கப் போகிறோமா, மனிதனாக இறக்கப் போகிறோமா? முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.